மேடைக்கு மேடை என்னை வச்சு செய்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் லைக் அதான் நல்லா தானே போயிட்டுருக்கு. ஏன் அரசியல் இருக்கிற நடிகன்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்க ஹீரோ சொன்னார், விட்டா டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வெதும்பி சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை, ஒரு பயந்தான் அவனுக்கு. அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிருவாரோ, நம்மளை கூப்பிட மாட்டார். அந்த கவலைப்படாத, நீ நல்லா தான் நடிச்சிருக்க. உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல, ஆனால் இதில் எப்படி அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால்? இது எல்லாம் விவரமாக பண்ணுறீங்கப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில். அப்போவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்கன்னு. என் கூட இருந்த அசிஸ்டண்ட்டுக்கு மோசமான பயலுங்க. சார் வேண்டாம் சார், அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாரு, என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு. பாரு, இவனு ஒருத்தர் தான். ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே? அதில் தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ். அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய், நான் இன்னும் கொஞ்சம் யங்குடா. எம்ஜிஆரே 42 வயசில் தான் ஹீரோ ஆனார். பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களாக இருக்கிறாங்க. என்னை ஏன்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தர் கதை சொல்ல வந்தார். அவன் டென்ஷன் ஆகிட்டான். சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கேன். நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். இவர் பண்ணார் அந்த வேலையெல்லாம், எல்லாத்த விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம். நான் பேரரசு வேணா எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம். அவன் நீ இருக்கீல்லப்பா, எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ளசண்ட்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கே நம்மளை அப்படியே அப்பா, இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசுனா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யார் டைரக்டரு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமாக இவரை சுற்றி வளம் வந்த ஆள் இவர் தான். 2 பேரும் சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி. கிரிவலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சுருக்க. நிச்சயமாக இந்த பார்க்கு நிச்சயமாக நல்ல நறுமணம் கமலும், நல்ல பூக்கள் மலரும், வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதில் எல்லாருமே சிறப்பாக இருந்தது. ஒரு படத்தில் இந்த செகண்ட் ஹீரோயின் இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி. எங்க பாப்பா நீ ಹೆಸರೇನು? ಲೀಮಾ ರೇ. ಸೂಪರ್. ಅಂದರೆ ಏನು ಅರ್ಥ? ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ, ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಅಂದರೆ ಏನು ಮೀನಿಂಗ್? அப்பா, எவ்வளோ விஷயம் வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த பிள்ளை தனக்கு தெரிந்த தமிழில் அழகா பயம் இல்லாமல் எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் பேசுகிற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது, கொஞ்சம் தமிழாக இருந்தது. அதனால் அது வேண்டாம், நம்ம அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடுவோம். நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்தில் இந்த அமைச்சராக நடித்தேன் பார்த்தீங்களா, கருடனில். தெரியாதனமாக அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு.
இதுதான் சமயம்னு இன்னொரு டைரக்டர், எங்கள் சங்கத்தோட துணைத் தலைவர், இணை செயலாளர், அவர் கூப்பிட்டு என்ன சிஎம் ஆக்கிட்டார். ஏய், போன படம் தான்ல மினிஸ்டர், அடுத்த படத்துலேயே சிஎம்மா. ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்குது தெரியுமா? ஒருத்தர் மினிஸ்டராவோ இதாவோ நடித்தா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையாக போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதை மாற்றுங்க. நீங்கள் எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேறு மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையிலுமே நல்ல லட்டு மாதிரி, ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன். அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும், இவருடைய வரிகள், இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு, அவர் இந்த முதல்லேருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பாட்டு எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எழுத முடியாது. இவர் பயங்கரமான ஆளாக இருக்கார். அப்படியும் எழுதியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பித்து இதில் வந்து நீ நடந்த இந்த ஃபஸ்ட்டு பல்லவி ஃபஸ்ட் லைனே நல்லா தான் இருந்தது. மண்ணெல்லாம் பொண்ணாகும், மாத்தோர்மா நீ நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும். பாருங்க, விட்டா இப்போவே எழுதிடுவார். ஆக மொத்தம் எங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டிங்க. அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டுட்ருக்காங்க. என்ன வேலை கொஞ்ச நாளில் நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிட்றாங்க. சுச்சுவேஷன் சொல்ல போனால் ஐட்டம் சாங் சார். நேற்று தான்ப்பா ஒன்று எழுதுனேன், திருப்பி அதே மேட்ரு எப்படிடா எழுதுறது? ஸோ இப்போது அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில்ல, அவங்க கொலை கொலையா மந்திரிக்காவா, இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க. நல்ல விஷயம். தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்னைக்கு. ஏன்னா முதல்ல அன்பு செழியன் வேறு அது சத்தம் போட்டு சொல்லிவிட்டார், 400 கோடியில் எல்லாம் படம் எடுக்கும். என்னங்க ஐயா பண்ணுறீங்க அப்படின்னு. அதில் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும். வேறு எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும். ஒரு திரைக்கதை, கதையை விட இன்றைக்கி திரைக்கதை தான், இன்றைக்கி இல்லை என்றைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர்கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில் அவர் வேலை செய்ய தான் தெரியும், பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டார். கரெக்டாக 10 வார்த்தை இப்படி எண்ணி பேசுனியா, விவரமான ஆளியா நீ. அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் இது சிங்கம்புலி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிகிட்ருக்க, ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுலேருந்து நெளியறிய. ஆமாம், மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்தில் யாரும் உட்காந்து வைக்க மாட்டான். எங்கேயும் ஸ்கூட்டரில் கூட பின்னாடி உட்காந்து வச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் போல. ஆக ஹீரோ மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க தம்பி, அழகாக இருந்தீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக உங்களுடைய ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினச்சிக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி, சும்மா சொல்கிறேன், ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க என் நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க. இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுதுனேன், என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது என் தம்பிகை என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேறு யார் பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோடு வரணும். இது நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இந்த பார்க்கோட கதையை வந்து அழகாக கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. ஒரு தைரியம் தான். ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனாக சொல்கிறானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது
ஒரு அழகான காதல், ஒரு அழகான காதலர்கள், அந்த 2 அழகான காதலர்கள் என்ன கொடுமை நடக்குது தெரியுமா? அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானா கெஸ் பண்ற கதைய. நீ சொல்லது. அந்த பார்க்ல அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பார்க்ல யார் யார் கொன்னானுங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அவங்கள இதுங்க என்னென்ன பண்றாங்க, இவங்க பேயா வந்து அப்படின்றது தான் கதையா இருக்கணும். அப்படி இருந்தா ஓகே, அப்படி இல்லாம இருந்தாலும் ஓகே. நீ ஏதோ வித்தியாசமா சொல்லு. அது மிகச்சிறப்பா இருந்தது. எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லர்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமா இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டுருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும், அத்தனை நடிகர் நடிகைகளையும், அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமையா அப்புறம் தான் ஏன்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டு உடச்சிட்டாரு. காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடுற வேலையிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமாக படம் பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல, படத்தை தவிர. ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள், இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சாரு, ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும். அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே, பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த 400 கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம அந்த கேட்டகரியிலேயே கிடையாது. நாங்கள் எல்லாம் இல்லை இல்லை மாற்றுவோம்ன்றது இல்லை சார். மாறுவது வந்து இயற்கை, மாற்றம் என்பது இயற்கை. இப்போ நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம 2 கோடியில் படம் எடுத்தோம், 1.5 கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல், 2.5 கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர், 4 கோடியில் எடுத்தது எஜமான், அவ்வளோதான். அப்போ இருந்த காலகட்டம் அது. அப்போ அது பெரிய பட்ஜெட்டுன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் பொதுவாகவே நாங்கள் என்னென்னா, இந்த மேடையை பொறுத்தவரையிலும், இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடைசியில் சுகமாகவும் இது பிரசவம் இருக்குது பாருங்கள், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும், சிசேரியனாகவும் இருக்குது, அப்புறம் பேபி சர்வைவ்டு, மதர் டெட்டு அப்படியும் இருக்கும், சிலது மதர் டெட்டு இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதில் அவ்வளவு கொடுமைகள் இருக்குது. அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாகிடுது, சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் நான் திருப்ப சொல்கிறேன், எங்களை போன்றவர்களை, சின்ன பட தயாரிப்பாளர்கள், புதிதாக படம் சொன்னும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு 3-4 மணி நேரம் 3 மணி நேரமாவது அந்த சேரில் உட்கார்றது கஷ்டம்தான். ஆனால் எங்கள் பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டர். அவங்க காலையில் ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றாங்க பாருங்கள். அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? என் பிரதர்ஸு வந்து சஃபர் ஆகுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த 30 நாளோ 40 நாளோ பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையாக சினிமா எடுக்க வரும்போதோ, சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ, அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்குது பாருங்கள். சொன்னார் அவர், ஏதோ கடையில் வேலை செஞ்சார், ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இயக்குனராக அவர் டிரைவராக இருந்தார், லாரன்ஸுக்கிட்ட டிரைவர். அவராவது டிரைவராக இருந்தார், நம்ம அதை விட கேவலமாக தங்கருக்கே ரூம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூமில் போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குனர்கள் தான் நாங்கள்லாம். அதனால் கஷ்டப்படுறதுன்றது வந்து
இது ஒரு அடித்தளம் மாதிரி, நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து. அந்த கஷ்டத்துலேருந்து வந்ததுனால தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிந்தது. அதனால் இந்த கஷ்டத்தை நம்ம வெற்றிப்படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் முருகனுக்கு நிச்சயமாக தோல்வி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அதை விட பலம் இந்த படத்தில் அழகான நடிகர்கள். நான் கேட்டேன், நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன். அப்புறம் அவர் கேட்டேன், இவங்க யாரா? ஹீரோவுக்கா? எனக்கு அம்மாவா நடிக்கிறாங்க, உங்களுக்கா ஹீரோயினுக்கா? இவங்க அம்மா கூட அழகாக இருக்காங்க. எங்கே அவங்க? ஜெயந்தி மேடம். ஓ சூப்பர். நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினச்சேன். வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க ஆமாம் ரஞ்சனா நாச்சார். ஐயோ எல்லாம் எல்லாம் உங்கள் பேர் பாப்புலராக இருக்கு. அதான் அவர் சொல்லிட்டாரு, செல்ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு, ரொம்ப அழகான ஃபேஸு. இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம். எங்களுடைய இசி மெம்பர்ஸு ஆர்கே கண்ணன் இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நம்பி அவர்கள், இது பிரபாகர், இவெல்லாம் இசி மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அதே நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள். அவர் ரொம்ப அழகான டைரக்டரு. நிறைய ஹீரோயினுங்க ட்ரை பண்ணாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் மாட்டியிருந்தேன்னா இது வேறு லெவலில் இருந்திருக்கு. சிட்டிசன், நம்பர் 1 சிட்டிசனாக இருந்தது. என் தம்பி எவ்வளவு அழகு. அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். எல்லாத்தையும் விட இப்போ ரொம்ப தெனாவெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு நம்மளையெல்லாம் பற்றி ஏதோ தப்பு தப்பாக பேச போகிறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தார். தம்பிக்கு என வாழ்த்துக்களை சொல்லி, கடைசியாக இந்த பார்க்கு படத்தோட இசையமைப்பாளரை பற்றி சொல்லன்னா அது நல்லா இருக்காது. தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இசையை தரமாக செய்திருக்குது. எல்லா பாடல்களுமே கேட்கும்படியாக அழகாக, பிஜிஎம் ஆகட்டும். ஒரு பாடல் சிறந்த பாடலாக இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும். ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனோட இயல்பாக மேட்ச் ஆகுது. இது யதார்த்தமான பாடல்கள். ஒரு காலத்தில் இந்த 2 பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வெறும் மெக்கானிக்கல், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ வர்ற படங்கள்லாம் அப்படித்தான், டம்மால் டும்மில் வர்றான் வர்றான் வர்றான்னு போகிறான்னு போயிடும். என்ன, அதனால தான் இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் திடீர்னு பக்கத்தில் ஒரு 4 மூனை மரவாத என்னடா நம்ம பாட்டு வருதுன்னு பார்த்தா அவன் செல்ஃபோனில் வந்துட்டுருக்கு. நம்மளை சுற்றி இந்த தொல்லைகள், நம்ம எழுதின பாட்டே வந்துட்டுருக்கும் பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான். நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா. உணர்வு இல்லாத இசை, செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சிடாதீங்க. ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இளையராஜா அவர்களாகட்டும், அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கேவிஎம் அவர்கள், கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன ஃபீல் அது. அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதில் உயிர் இல்லாத பாடல்கள் இருக்குது நிறையா. இன்றைக்கி வர்றதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள். சும்மா போட்ட உடனே நங்குன்னு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜவுக்குன்னு இழுப்பானுங்க. அதோட கட்டு இப்படி வீட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. அதனால் ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தாதான் அதில் வரிகள் அழகாக விழும். ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும். அதனால் தப்பிட்டீங்க கவிஞரை. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்கள் தப்புனீங்க, ஆனால் புகுந்து விளையாடிட்டீங்க. வீட்டில் எல்லாம் கேட்டாங்களா? இல்லை கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா, அதனால் கேட்டேன். முதல்ல அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா? இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்துருக்காரு பாருங்க. அப்புறம் அந்த ஐட்டத்தை யாரு செலக்ட் பண்ணாங்க? அது டைரக்டரா, ப்ரொடியூசர்? காலங்காத்தால் 5 மணிலேருந்து இதுதான் வேலையா உங்களுக்கு?
ஆக மிக சிறப்பாக ஒத்துமையாக எல்லா விஷயத்திலையும் ஒன்று சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு தெரியுது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும் இயக்குனருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குனர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.